ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலே வந்து ஏதாவது வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது இல்லாட்டி ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணுறதுக்காக வந்து Firefox ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு 100% கூட சக்ஸஸ் ரேட்டில் கூட வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி. பட் சில டைம் வந்து இந்த Firefox ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் சம்மந்தமாக சில பேர் வந்து சில இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை, இல்லாட்டி வந்து ஃபைல் வந்து புஷ் ஆகுனதுக்கு அப்புறமா திரும்ப வந்து நீங்கள் கொடுத்தாலுமே ஸ்பீடிங் அப் அப்படின்றதே காட்டுது, ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி டவுன்லோட் சம்மந்தமாக ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோமா இருந்தால் அந்த இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பிங்க் இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ண போட்டிருக்கீங்க, ஆனால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நெட்வொர்க் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து நெட்வொர்க்கில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நெட்வொர்க் ஒருக்கா செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து ஒருக்கா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே ஓப்பன் பண்ணியும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறனால கூட வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி திரும்ப புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த ப்ரௌசராக போயிட்டு அந்த ஃபைலை திரும்ப டவுன்லோட் பண்ண போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், ஃபைல் டவுன்லோட் ஆகுதா, டவுன்லோட் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் அதாவது டவுன்லோடில் நீங்கள் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. சம்டைம்ஸ் ஒரு கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு செக் பண்ணுறனால கூட வந்து இந்த ஃபயர்ஃபாக்ஸில் வந்து டவுன்லோட் சம்மந்தமான இஷ்யூ வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோடனே அப்டேட் அப்படின்றத காட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் நம்ம பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகாமல் டவுன்லோட் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அப்டேட் பண்ணும்போது தான் அந்த இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்கா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுச்சா அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.